இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காலச்சக்கரத்தில் 11ஆம் இடத்துல வரக்கூடிய ராசி கும்பராசியாகும். சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துலையுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படுவாங்க. எதையுமே சரியாக புரிந்து கொண்ட பிறகு தாங்க பெரிய முடிவை எடுப்பாங்க. இதை ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லலாங்க. காற்று ராசி அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிலையற்ற மனநிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டில் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்க போகிறது, இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய பதிவை தாங்க நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புனிதமான மற்றும் தெய்வீக தன்மை கொண்ட மர வகையில் கருங்காலி மரமும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இதிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டைகளை கொண்டு மணிகள் செஞ்சும் இதை மாலையாக அணிந்து கொள்வது ரொம்பவே விசேஷமாகும். இந்த மாலையை ஜபம் செய்வதற்கும் வணங்குவதற்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோங்க. இந்த கருங்காலி மாலையை நம்ம தேர்வு செய்யும் போது 21 முதல் 108 மணிகள் கொண்ட மாலையாக நம்ம வாங்கி அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். இப்படிப்பட்ட கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காம்போ ஆஃபரும் போய்கொண்டு இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு யோகாதிபதியான சுக்கிரனும் புதனும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது தாங்க இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது. எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வருஷமாகவும் அமைய போகுது. எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமையப்போகுதுங்க. தடங்களாகிய பாதியில் நின்று போன காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமான வருஷமாக வரக்கூடிய புத்தாண்டானது பிறக்க போகுது. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த புத்தாண்டு பிறப்பதனால உங்களுடைய முகத்தில் ஒரு பொலிவானது ஏற்படுங்க. உங்களுடைய மனநிலையில் தெளிவு ஏற்படும். அழகும் ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க. குரு பகவான் அடுத்தடுத்து மறைந்து இருக்கிறாருங்க. மே மாதம் வரைக்கும் குரு சாதகமாக இருப்பதனால திருமணமான யோகமானது உங்களுக்கு கைகூடி வருங்க. அதாவது உங்களுடைய மகளுக்கு திருமண யோகமானது கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வீடு மனை வாங்குவதற்கான யோகமானது உண்டாகுங்க. வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவும் அமைஞ்சிருக்குது. ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைவதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் 7வது வீட்டில் குரு அமர்ந்திருப்பதால் அது அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைய போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதலானது ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமானது உண்டாகக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைய போகுது. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய யோகமான ஆண்டாக அமைய போகுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. உங்களுக்கு பாதச்சனி நடந்து கொண்டு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதுக்கு தண்டுபடம், அடிவயிறு, முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல எந்த ஒரு மனஸ்தாபமும் வராமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் ரீதியாக செட்டில் ஆகக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகக்கூடுது. இந்த ராசியை சேர்ந்த மாணவர்கள் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ண காலம் முடிஞ்சு சூப்பரான ஒரு வேலைக்கு போகக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது. மேலுமே வேலை, உத்தியோகம், வியாபாரம், தொழில் எதுவுமே சரிப்பட்டு வரல என்பவங்களுக்கு இனி எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைய போகுது. ராகு இருப்பதால் மன அழுத்தமானது ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். கேது 7ல் இருப்பதால் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு ஏற்படுவதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடாமல் பார்த்து கொள்வதும் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய உறவினர்களால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் ஆயில் புல்லிங் செய்து நன்மையை கொடுக்குங்க. உடற்பயிற்சியை நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமானது சற்று குறையுங்க.
வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது. பழைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர்களிடம் நீங்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த நஷ்ட நிலையானது தலைகீழாக மாறக்கூடிய ஆண்டாக அமைய போகுதுங்க. வியாபாரம் இந்த வருஷத்தில் பாதியில் பார்த்திங்கன்னா மந்தமாக இருந்தாலும் கூட மே மாதம் வரைக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபமானது ஏற்படுங்க. அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாகவும் அமையப்போகுது. இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கலாம், புதிய வாடிக்கையாளர்களை தேடலாம் அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலும் வியாபாரமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், வேலை மாற்றம் போன்றவற்றில் இருந்து கொண்டே இருக்குங்க. மே மாதத்திற்குள்ளேயே புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு உங்களை பாடாப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுவதால் அன்று முதல் உங்களுடைய ஆரோக்கியமானது நன்றாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகுது. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமானது அமையப்போகுதுங்க. கேதுவும் சாதகமாக மாறுவதால் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கமானது அதிகரிக்கும், அந்யோன்யமானது அதிகரிக்கும். இந்த வருஷம் முழுக்க வியாபாரம், உத்தியோக விஷயங்கள் அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுது. குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் பக்கத்து வீட்லேயோ எதிர் வீட்லேயோ இல்லைன்னா நம்ம தெரிஞ்சவங்ககிட்டயோ ஏன் நண்பர்கள்கிட்ட கூட சொல்லுவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய நட்சத்திர மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். குரு பகவானின் செல்வாக்கு உங்களை வழிநடத்த எதிர்பார்த்த திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியுங்க. நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கக்கூடிய அளவில் தாங்க இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே சீக்கிரமாகவே தீர்வு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் அமையப்போகுது. கும்பராசியை சேர்ந்தவங்க நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவராக இருப்பாங்க. இவர்களுடைய கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்குங்க. நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த கும்பராசி அப்படிங்கிறதுனால சட்ட சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுவாங்க. எந்த ஒரு அநியாயத்தையுமே பொறுத்து கொள்ள மாட்டாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுடைய பொருட்களை பாதுகாப்பதில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடியவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளியாகவும் புத்திசாலித்தனத்தாலும் கடின உழைப்பாளியாகவும் செயல்படக்கூடியவங்க. இந்த ராசி சார்ந்தவங்க எதையுமே ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க. ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்குங்க. மற்றவர்களிடம் பிரியமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க. வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையுமே பேசக்கூடியவங்க. இவர்களுடைய கருணை உணர்வு அதிகமாகவே இருக்கக்கூடியது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு. பேராசை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்காதுங்க. அதே போல் மற்றவங்களுக்கு உதவுவதில் எந்த ஒரு தயக்கமே காட்ட மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஆளுங்க அப்படின்னு கூட இந்த ராசியை சேர்ந்தவங்கள சொல்லலாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க புத்தகம் படிப்பது, எழுதுவதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த வேலை இல்லைன்னா தொழில் செஞ்சாலும் அதில் வெற்றியை பெற வேணும் அப்படின்னு கடினமாக உழைச்சி முயற்சி செஞ்சு அதில் வெற்றியுமே பார்க்கக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலும் நீதிபதியாகவும் ஆசிரியராகவும் ஆராய்ச்சியாளர்கள் வணிகஸ்தரர்களாக சிறப்பாக செயல்பட்டு இவங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடியவங்க. இவங்க எந்த துறையில் உயரதிகாரிகளாக இருந்தாலும் சரிங்க அந்த துறையில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. இவங்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஆலோசனையாக இருக்குங்க. மற்றவங்க சொல்வதை விட இவங்களோட ஆலோசனை முற்றிலுமே வேறுபட்டதாக இருக்கும். அதே போல் பணியிடத்தில் குழு தலைவராகவும் மேலாளராகவும் திறமையாக செயல்படக்கூடியவங்க. இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க எதிலுமே கண்ணியமாக செயல்பட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணைகள் எந்த முயற்சி செஞ்சுட்டு வந்தாலும் சரிங்க அவங்களுடைய ஆசைகளை இவங்க செஞ்சுட்டு வர முயற்சியில் உறுதுணையாக இருந்து வெற்றி பெற உதவி செய்யக்கூடியவங்க. குடும்பத்தில் அமைதியும் மரியாதையும் காக்க வேணும் அப்படின்னு நிறையாவே முயற்சி செய்வாங்க. இவங்க கொடுத்த வாக்குறுதியை முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்ற வேணும் அப்படின்னு கடுமையாக முயற்சி செஞ்சு நிறைவேற்றக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னும் சொல்லலாங்க.
இந்த ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.